வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். மே 25 வெளியான தகவல். தருமபுரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களை ஏமாற்றி நிறைய சலுகைகளை பெற்றுத் தருவோம் என பொய் வாக்குறுதி கூறி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஓட்டுகளை பெற்று தொழிலாளர்கள் குடும்பங்களை ஏமாற்றிய திமுக அரசை கண்டித்தும் அதற்கு துணையாக இருந்த ஆதரவு தொழிற்சங்கங்களை கண்டித்தும் தருமபுரி பாரதிபுரத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு நேற்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. கொட்டுமலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் லட்சுமணன் தலைமை தாங்கினார். கிளை செயலாளர் வேலாயுதம் வரவேற்றார். மாநில விவசாய பிரிவு தலைவர் டிஆர் அன்பழகன், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் வெற்றிவேல், சம்பத்குமார் எம்எல்ஏ, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி, நகர செயலாளர் பூக்கடை ரவி, கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சியின் அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விளக்கி பேசினார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை உடனே வழங்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி ஊதிய உயர்வு, சலுகைகளை உடனே வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு அதிக அளவு பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது. டிரைவர்களை தொடர்ந்து பஸ்களை இயக்க வற்புறுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் விஜய் வெங்கடேஷ், பாட்டாளி தொழிற்சங்க மண்டல பொதுச் செயலாளர் ராஜா, நல்லம்பள்ளி ஒன்றிய அதிமுக செயலாளர் சிவபிரகாசம், டாக்டர் அசோகன் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மண்டல பொருளாளர் முனிரத்னம் நன்றி கூறினார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.